ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா தரமான சூப்பரான நடக்குமா நடக்காதா அப்படின்னு எதிர்பார்க்குற விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோட் ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்டிங்கை பார்த்தீங்கன்னா நிறைய சண்டைகள்லாம் வந்துட்டு லைவில் போட விஷயங்களை காமிச்சாங்க. ஓரளவுக்கு சூப்பராகவே இருந்துச்சு. அதில் முத்துக்குமார் வந்து சௌந்தர்யா பற்றி சொன்ன விஷயங்கள் ஷாக்கிங்காக இருந்துச்சு. எப்படியா கண்டுபிடிக்கிறீங்க, அந்த மூளையில் அப்படி எப்படியா இவ்வளோ விஷயங்கள் யோசிக்க முடியுது அப்போ நம்மளாம் தோணுச்சு. அதுக்கப்புறம் எபிசோட் ஸ்டார்ட் ஆச்சு. அதில் விஜய் சேதுபதி அவர்கள் வந்தவொடனே வந்துட்டு அந்த பர்ஃபார்மன்ஸ் ஸ்கூல் டேஸ் பற்றின விஷயங்களை வந்து சொல்லும்போது நம்மளுக்கே வந்துட்டு நம்மளும் அப்படி தான் இருந்தோம்ல, சே இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கக்கூடாதா அப்படி ஏக்க வர அளவுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒருத்தரையாக பாராட்டினேன். ஸ்டார்டிங் வந்தவொடனே ராணவ் வந்துட்டு லேட்டாக வந்தார் எல்லாருமே வந்ததுக்கப்புறமா. அப்போ இவர் வந்து என்ன சொல்கிறார் விஜய் சேதுபதி அவர்கள், ராணவ் நீங்கள் லேட்டாக வந்துட்டீங்க, வெளியே போய் முட்டி போடுங்கன்றவொடனே இவர் சிரிக்கிறார். இல்லைங்க சிரிக்கிறீங்க, போய் முட்டி போடுங்க அப்படின்னா போட்டுடலாம் சார்ன்றாரு. இல்லைங்க போட்டுடலான்றீங்க, அப்புறம் கால் நகம் மாட்டுதுன்னு ஒன்று, சரி நான் போகிறேன் சார் போகிறாரு. உடனே இல்லை சும்மா சொன்னேன் வாங்க நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கிளாப்ஸ் அள்ளுது, செம்ம சவுண்டு. இது ஆல்ரெடி நான் காலையிலே கொடுத்துருந்தேன் நம்ம ராணவுக்கு வந்து சரியான கிளாப்ஸ் அப்படின்ட்டு. அவருக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். அதுலேயும் அவர் ரசித்த விஷயங்கள் என்னென்னா, நிறைய பேருக்கு ட்ரெண்ட் பண்ண விஷயங்கள் என்னென்னா, நம்ம சத்யாவும் பவித்ராவும் வந்து சண்டை போட்டுருப்பாங்க. அப்போ வந்து இவர் ஒரு டான்ஸ் ஆடிருப்பார், அது மாசாக இருந்துச்சு. அதை வந்து அவர் அறியாமல் பண்ணியிருக்காரு. இங்கே வந்து நீங்கள் ஆன டான்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது ராணவ் பார்க்குறாரு, யாரை சொல்கிறார் அப்படின்னு. உங்களை தான் அப்படின்னும் போது ஜெனீவா சொல்கிறீங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னாரு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக வந்துச்சு, ஒரு கஷ்டமாக வந்துச்சு. ஏன்னா போன வாரம் பார்த்தீங்கன்னா ராணுவ போட்டு பொலம் பார்க்குறாங்க. அதுக்கு முன்னாடி வாரம் 6 ஒயில்ட் கார்டு என்ட்ரி கெத்தாக உள்ளே வராங்க. கெத்தாக உள்ளே வந்தவரை வெத்தாக ஒரு வாரத்தில் ஆக்கி அதுக்கப்புறம் மாதம் ஆக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அந்த விஷயம் அவருக்கு கிடைச்சதை நான் ரொம்ப வியப்பாக பார்க்குறேன். அது அவருக்கு அமைஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்துட்டு அது வந்து சூப்பராக அது கிடச்சிருச்சு. அதை வந்து சொல்ல வார்த்தையே வரல, அந்த அளவுக்கு அமைஞ்சுது. ஏன்னா இவரெல்லாம் பிளான் பண்ணல இதெல்லாம் வருவோம் இப்படி பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஏன்னா அங்கே இருக்கிற கண்டஸ்டன்ஸ் வந்துட்டு அந்த மாதிரி தாக்கின விஷயங்கள் பயங்கர பூதாகரமாக வெடிச்சு அவருக்குள்ளே இருக்கிற சிங்கத்தை தட்டி எழுப்பி அந்த சிங்கம் வந்து வெளியே வந்து குதித்து விளையாடி மூஞ்சி நிறையா பேரை வந்துட்டு புரண்டு விட்டு போயிடுச்சு. சூப்பராக இருந்துச்சு. யாரெல்லாம் ராணுவோட விஷயங்களை பார்த்து ரசிச்சிங்க, இங்கே வந்துட்டு ராணுவுக்கு கிடைத்த அந்த கைத்தட்டலை பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் ராணுவுக்கு ஓட் பண்ணிங்களா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களா.